குட் மார்னிங், வெல்கம் டு ஐஎன் மேத்தமெட்டிக்ஸ். இன்னைக்கு டிஎன் டெட் 2025 மேக்ஸில் 8th கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்கள், காரணிப்படுத்துக 2x² + 15x - 27 கொடுத்துருக்காங்க. காரணிப்படுத்துகன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த கொஸ்டினை ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. 2x² + 15x - 27 எப்பவுமே x² முன்னாடி எந்த எண்ணை நம்ம பெருக்கியிருந்தாலும் அதை எடுத்து இந்த கடைசியில் இருக்க மாறிலினா வெறும் எண்ணோடு இருக்கிற ஒரு எண்ணோட அதை பெருக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் அது குறியோடு பெருக்கும். இது +2 -27. அப்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஓகேங்களா. 2 × 27 = -54. -54 பிரிக்க போகிறோம். நம்ம இப்போ -54 பிரிக்க போகிறோம். எப்படி பிரிக்க போகிறோம், எதுக்காக பிரிக்கிறதுனா இதை உடச்சி தனித்தனியாக போட்டு அதை பெருக்கல் மாதிரி கொண்டு வர போகிறோம். பாருங்கள், -54ன்னு இருக்குது. அப்போ -54 எந்தெந்த காம்பினேஷனில் நம்ம இதை எழுதலான்னு பாருங்கள். முதல்ல 54 ஃபஸ்ட்டு இது பகா காரணி முறையை பண்ணுறோம். 2 27 54 3 9 27 3 3 9 3 1. அப்போ 54 நம்ம எப்படி எழுதலாம்னா பாருங்கள், 2 × 3 × 3 × 3ன்னா இந்த காம்பினேஷன் பாருங்கள், 54 = 2 3 6 3 3 9 இப்படி எழுதலாம். இல்லைன்னா 2 3 6 6 3 18 × 3 எழுதலாம். இல்லை 54 எப்படி எழுதலாம்னா பாருங்கள், 3 3 9 9 3 27 27 × 2 எழுதலாம். அப்போது இந்த காம்பினேஷன் தான் நம்ம இந்த 54க்கு யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது இங்கே நடுவில் இருக்கிற 15 + 15 நமக்கு வரணும். விடை வந்து நமக்கு +15 வரணும். அப்போ இதில் எது வரணும் பாருங்கள், 6 9 போட்டால் 6 9 54 +6 +9 போடும்போது ப்ளஸ்ஸும் இருக்குன்னா +54, அதாவது -54 இங்கே நம்ம இருக்குது. அப்போ நமக்கு இந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகல. 18 × 3 பாருங்கள், 27 × 2 போட்டால் காம்பினேஷன் செட் ஆகுது. அப்போ 18 × 3 ஆனும்போது 18 3 54. இங்கே நமக்கு மைனஸ்ன்றதுனால 3க்கு மைனஸ் போடுறோம். அப்போ 18 - 3. இப்போ பாருங்கள், +18 -3 +15 வருது. அப்போ இந்த காம்பினேஷன் மட்டும் தான் நமக்கு ஒர்க் ஆகுது. அப்போது இது -54 18 × -3 = +15 வருது. அப்போது 2x² இந்த 15x இது மாதிரி உடச்சி எழுத போகிறோம். பாருங்கள், 18x - 3x - 27. இந்த ஒரு ஸ்டெப்புக்காக தான் இவ்வளோ விஷயத்தை நம்ம செய்கிறோம். இதை நம்ம கரெக்டாக செஞ்சால் தான் இதை நம்ம பிரிக்க முடியும். இப்போது இது ரெண்டுத்துலேயுமே என்ன இருக்குது, 2 பொதுவாக இருக்குது, x பொதுவாக இருக்குது. இப்போ 2x வெளியே இருக்கும்போது அப்போ மீதி ஒரு x இருக்குது. இங்கே 18ல் ஒரு 2 வந்ததுனால +9 x வெளியே வந்து இங்கே x + 9 வந்ததுனால அதே x + 9 இங்கே தான் வரும். இப்போ x இங்கே என்ன பெருக்கிருக்காங்க, -3. அப்படியே போட்டு பாருங்கள், -× +, -3 × x 3x, -× +, -3 9 27 அப்படியே வந்தாச்சுங்களா. இப்போது இங்கேயும் x + 9 இங்கேயும் x + 9 இருக்கிறதுனால x + 9 நம்ம வெளியே எடுக்கிறப்போ மீதி இங்கே என்ன இருக்குதுன்னா 2x - 3. அப்போது ஆப்ஷன் வந்து x + 9 × 2x - 3. ஓகேவா? தேங்க்யூ.